நாம் எதிர்க்க முடியாத சில ஜனங்கள் உண்டு, எதிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் உண்டு. ஆக இதையெல்லாம் நாம் ஏன் முடியலன்னா நம்முடைய வல்லமை ஒரு குறுகினது, நம்முடைய பலன் குறுகினது. ஆக நாம் நம்முடைய அளவுகளுக்கு உட்பட்டு தான் சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தேவன் நிகரில்லாதவர், அவர் எந்த எல்லைகளுக்கும் உட்படாதவர். ஆக அவர் எதையும் செய்ய அவரால் கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது டிரைவ் அவுட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் டிரைவ் அவுட் பண்ணுகிறார், அதாவது வெளியேற்றுகிறார் அல்லது துரத்தி விடுகிறார். அவர்கள் துரத்தி விடும்படிக்கு தேவன் செய்கிறாரா? அதுக்கு கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, உங்களை பார்க்கிலும் ஜனபெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்களா? டிஸ்போஸ் பண்ணுவீங்களாம். ஆக கர்த்தர் என்ன பண்றாரு? டிரைவ் அவுட் பண்றாரு. நாம டிஸ்போஸ் பண்ணி வெளியேற்றணும். ஆக கர்த்தர் துரத்துவார், அவர்கள் ஓடுவார்கள். அவர்கள் எல்லைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணோம்? அவருடைய குப்பை கூலங்கள் சகல கிரியைகளையும் டிஸ்போஸ் பண்ணி அழிச்சிட்டு தூக்கி வெளியே வீசிட்டு துப்புரவாக்கி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாக நம்ம செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நமக்கு வார்த்தை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார். செயலாற்ற தேவையான அனைத்து ஞானங்களையும் வரங்களையும் வல்லமைகளையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்குள்ளாக வைத்து நம்மை நடத்துகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் பயத்தை விட்டு வெளியே சுய புத்தியின் மேல் சாயாமல் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசம் என்கிறதான ஒரு வெளிச்சத்திலே நம் நடக்கும் பொழுது நம் காரியங்களை எல்லாம் அனுகூலமாக்கி தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இதனுடைய இந்த வசனத்தினுடைய 23ஆம் வசனத்தின் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடப்பாயானால் அவர் உங்கள் பேரில் அன்பு கூர்ந்து இந்த சத்துருக்கள் எல்லாம் துரத்துவார்னு வரும். அடுத்த நடுப்பகுதி பார்த்தீங்களா, உங்களை பார்க்கிலும் ஜலம் பெருத்த ஜாதி பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் உங்களுடையதாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆக என்ன சொல்கிறார்? கர்த்தர் மேல அன்பு கூர்ந்து வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது அந்த ஜாதிகளை துரத்துவேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் துரத்தி விட்ட ஜாதிகளுடைய எல்லைகளை என்ன பண்றீங்க? டிஸ்போஸ் பண்ணி கழிவுகளை எல்லாம் அகற்றி அதை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. உங்கள் உள்ளங்கால் எந்த இடத்துல நிற்குமோ அது உங்களுடையதாய் இருக்கும். ஆக நம் உள்ளங்கால் மிதிக்கிற இடத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திர